நம்ம நார்த்தாமலையில இருக்கக்கூடிய ஆலூட்டி மலைக்கு வந்திருக்கோங்க. இந்த மலையில வரலாற்று சம்பந்தமான நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அது எல்லாமே புது நிறைஞ்ச விஷயங்கள் தான். இப்போ இந்த ஆலூட்டி மலை சமண சின்னமா அறநிலையத்துறையால பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது சமண சின்னம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய கற்படுக்கைகள் அமைச்சிருக்காங்க. மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடினமான பாறையும், அதுக்கு கீழே அவங்க தங்குறதுக்காக அந்த பாறையவே அப்படியே செதுக்கி எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அங்க அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வரோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நுழைவாயிலேயே 2 சிற்பங்கள் உங்களுக்கு உருவாக்கி இருக்காங்க. இந்த 2 சிற்பங்களுமே மகாவீரர் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. சோ அந்த சிலைன்றது கிட்டத்தட்ட ஒரு 20 அடியாவது இருக்குங்க. அவ்வளவு தூரத்துக்கு எப்படி அந்த காலத்துல அவங்க ஏறி அந்த சிற்பங்கள் உருவாக்குனாங்க அப்படின்றது தெரியல. அதுலயும் அந்த இருக்கக்கூடிய அந்த 2 இடங்களுமே செதுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்க சோழர் காலத்து ஒரு கல்வெட்டும் கூட கிடைச்சிருக்கு. அது ஏன் சோழர் காலத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லி